அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் ஆதிகுணசேகரனுக்கும் ஜனனிக்கும் சண்டை போயிட்டு இருந்ததுனால வீடியோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் தர்ஷன் வந்தோடனே அந்த பிரச்சனைலாம் மறந்துட்டு எல்லாரும் தர்ஷன்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஆனால் தர்ஷனுக்கு வீட்டில் நடந்தது எதுவுமே தெரியல. அப்போ தர்ஷன் சொல்கிறாரு, எங்கள் எம்டி ரொம்ப நல்லவர், எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆதிகுணசேகரன்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. நான் அவங்ககிட்ட நிறைய டைம் கோவப்பட்டுட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தர்ஷனும் ஆதிகுணசேகரன் பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு ஆதிகுணசேகரன் கதிர் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ ராவணன் ஆதிகுணசேகரன் கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் தர்ஷன் உங்கள் பக்கம் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் எல்லாரும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க, சக்தியும் நம்ம பக்கம் வந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கதிர் விட்டுடுங்க, அதான் அவங்க வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்களா, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் விசாலாட்சி, ஜனனி, சக்தி கிட்டலாம் பேசுகிறாரு. நான் வந்ததுலேருந்து நீங்கள் 3 பேர் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் சக்தியை தன்னோட பக்கம் கொண்டு வரதுக்காக சக்தி கிட்ட பேசுகிறாரு. வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தெருவில் நிற்க போகிறீங்க, நம்மளோட கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சக்தி இந்த வீட்டிலேருந்து எனக்கு எந்த சொத்துமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்தியும் விசாலாட்சியும் ஆதிகுணசேகரன் பக்கம் போவாங்களா, இல்லை ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சக்தியும் விசாலாட்சியும் வீட்டை விட்டு வெளியே போவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.